கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கிறோம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களிலே, இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது, நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமற் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரவு நேரத்திலே இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, தேவனுக்கு மகிமை செலுத்தும் போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகும் போது நம்முடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள் வருகிறது. இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது, இந்த கட்டளை உங்களுக்குரியது. யாரெல்லாம் இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்களோ, இந்த கட்டளை உங்களுக்குரியது. நம்ம எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். ஒரு குடும்பம் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி இஷ்டம் போல இல்ல இந்த உலகத்துக்குள்ள ஏதாவது ஒரு காரியத்துல சிக்கிக் கொள்ளும் போது அவனோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் குறை வருகிறது. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால், தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் இருக்கும் போது அந்த குடும்பத்துக்குள்ளே சாபம் உள்ள வருகிறது. நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி, ஒரு குடும்பத்துல சாபம் எப்படிப்பா வருது, ஏன் வருது, எதுக்கு வருது அப்படின்னா, பைபிள்ல நிறைய காரணங்கள் இருக்கு. வேதத்தை விட்டு விலகும்போது சாபம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா சாபம், வசனத்தை கை கொள்ளலைன்னா சாபம் இல்லை என்றாது, வேதத்தை விட்டு விலகும்போது ஒரு சாபம் வந்தது. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, தேவனுக்கு மகிமை செலுத்தும்படி இது சிந்தியாமல் இருந்தால், அப்ப நம்ம எதை சிந்திக்கணும் அப்படின்னா, தேவனுக்கு மகிமை செலுத்த சிந்திக்கணுமா. தேவனுக்கு மகிமை செலுத்த சிந்திக்கும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். அப்ப துதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். நான் துதிக்க மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், நான் வேதத்தை வாசிக்க மாட்டேன், தியானிக்க மாட்டேன், நான் இஷ்டம் போலதான் இருப்பேன் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான உபத்திரங்கள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள், சாபங்கள் எல்லாம் உள்ள என்றாது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு மகிமை செலுத்த நம்மளோட வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, தேவனுக்கு மகிமை செலுத்தணும். தேவனுக்கு மகிமை செலுத்தணும் அப்படின்னா 24 hours இருக்கு. அந்த 24 hours தேவனுக்கு நம்ம எவ்வளவு மகிமை செலுத்தி இருக்கிறோம். நமக்கு ஜீவ சுவாசத்தை தந்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய கிருபை. தூங்க போறோம், என்ன செய்யணும் அப்படின்னா, அப்பா இந்த நாளிலும் என்னை பத்திரமா பாதுகாத்தீங்கப்பா, அதுக்கா ஸ்தோத்திரம்ப்பா. குடும்பமா பாதுகாத்தீங்க, ஸ்தோத்திரம்ப்பா. நான் வெளியில போயிட்டு இருந்தேன், பாதுகாத்தீங்க, ஸ்தோத்திரம்ப்பா. நம்ம வாழ்க்கையில என்னென்ன காரியம் இன்னைக்கு நடந்துச்சோ அது எல்லாவற்றிற்கா ஸ்தோத்திரம் செலுத்தி தேவனுக்கு மகிமை செலுத்தும் போது தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆனா சில குடும்பங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நைட் நேரத்திலே தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் செல்போன்ல பல மணி நேரம் மூழ்கி இருக்கும் போது, தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் இருக்கும் போது, ஒரு குடும்ப ஜெபம் இல்லாமல் இருக்கும் போது, தேவனை தேடாமல் இருக்கும் போது, வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு, நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி. ஒரு குடும்பத்துல ஆசீர்வாத குறைவு வருது அப்படின்னா, நம்ம முதல்ல கர்த்தரை விட்டு எங்கேயாவது விலகி இருக்கிறோமா என்பதை நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா நைட்டு படுத்து தூங்கும்போது என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ குடும்பத்துல ஜெபிப்பீங்க. ஆனா சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வயசான அம்மா மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க, பிள்ளைகள் பார்த்தா செல்போன்ல உட்காந்துருப்பான், பையன் பார்த்தா செல்போன்ல உட்காந்துருப்பான், கணவர் பார்த்தா செல்போன்ல உட்காந்துருப்பாங்க, குட்டி பிள்ளைகள் கூட ஜெபம் பண்ண வராது. அப்போ ஒரு வீட்டுல தேவனை தேடுகிற
எத்தனை ஆத்துமா சொல்லி பார்க்கும்போது 5 பேர் இருப்பாங்க, ஆனா ஒரு ஆத்துமா மட்டும்தான் தேவனை தேடும். ஒரு குடும்பத்துல 5 பேர் தேவனை தேடும் போது எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு குடும்பம் அப்படின்னா தேவனை தேடினா மட்டும்தான் ஆசீர்வாதம். நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா தேவனை தேடணும். நைட்டு படுத்து தூங்க போறோம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா, என்னை பத்திரமா வச்சிருக்கீங்கப்பா, ஸ்தோத்திரப்பா. அந்த ஒரு வார்த்தை நம்ம சொன்னா கூட இன்னைக்குள்ள எல்லா காரியங்களுக்கும் நம்ம யோசித்து, இன்னைக்கு எனக்கு தேவன் பத்திரமா பாதுகாத்தார், அதை நம்ம உணர்ந்து சொல்லும் போது தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆனா சில குடும்பத்துல அப்படிலாம் செய்யறது இல்லை. அப்படிப்பட்ட அவங்களோட வாழ்க்கையில என்ன தொடர்ந்து அப்படின்னா, பலவிதமான உபத்திரங்கள், பாடுகள், பிரச்சனைகள், சோதனைகள், ஆசீர்வாதம் இல்லாத நிலைமைகள், இதெல்லாம் உள்ள என்ட்ராயிருது. நான் உங்களுக்குள்ள சாபத்தை அனுப்பி அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்காதுன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா அவங்க தேவனை தேடல, அவங்க தேவனுக்கு மகிமை செலுத்தல, கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அப்போ ஒரு குடும்பத்துல பிரச்சனை என்னன்னு சொல்லி உணர்ந்து நம்ம கர்த்தர் பக்கம் மனம் திரும்பினால் கண்டிப்பா நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா உண்மையா இருக்கணும், செம்மையா இருக்கணும், நீதிமானா இருக்கணும். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்போதுமே கர்த்தரை விட்டு தள்ளிதான் வாழ்றோமா என்பதை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயெல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சு, சர்ச்சுக்கும் போக மாட்டாங்க, தேவனையும் தேட மாட்டாங்க, கையில பைபிள் எடுத்தும் வாசிக்க மாட்டாங்க. அவங்களோட வாழ்க்கை பார்த்தா கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு வாழ்க்கையா இருக்கும். அப்ப கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போதுதான் ஒரு குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் உள்ள என்றார். நான் உங்களுக்குள்ள சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வீட்டுல மாசம் ஒரு 1 லட்ச ரூபா வருது, 2 லட்ச ரூபா வருது, ஒரு 5 லட்ச ரூபா வருது, அட்லீஸ்ட் ஒரு மாசம் ஒரு 10,000 ரூபா வருது, ஒரு 20,000 ரூபா வருது, ஒரு 30,000 வருது அப்படின்னா வரக்கூடிய பணங்கள் எல்லாமே தேவையில்லாம வீணான காரியத்துக்கு போயிடும், ஆசீர்வாதமா இருக்காது. ஹாஸ்பிட்டல் செலவு, அங்க செலவு, வீடு செலவு, வண்டி செலவு, வீடு கட்டுற தேவையில்லாம அப்படி பல லட்சங்கள் போய்கிட்டே இருக்கும். ஒரு குடும்பத்துல எங்க பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னா, கர்த்தரை விட்டு எங்கேயாவது நம்ம தள்ளி போறோமா, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது நம்ம கையில இருக்கிற பணம் எல்லாம் தேவையில்லாம வேற எங்கேயாவது வேஸ்டா போகுதான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா 24 மணி நேரம் வாழ்க்கையில தேவனை தேடக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வராங்க. பசியா இருக்கும்போது, பட்டினியா இருக்கும்போது தேவனை தேடுறாங்க, ஒரு வியாதியா இருக்கும்போது தேவனை தேடுறாங்க, படிப்பு காரியத்துல ஒரு நல்ல மார்க் வேணும் அப்படின்னா தேவனை தேடுறாங்க, ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும்னா தேவனை தேடுறாங்க, ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா தேவனை தேடுறாங்க. ஆனா மற்ற நேரங்களிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தரை நம்ம எவ்வளவு தூரம் உயர்த்துகிறோம், கர்த்தருக்கு எந்த அளவுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கிறோம், தேவனை தேடும் போதுதான் ஆசீர்வாதம். 24 மணி நேரமும் ஒரு பிள்ளைகளு உலகத்துள்ள காரியத்தை வெறுத்து தேவனுக்கு உண்மையா பிரியமா வாழ்ந்தால் அந்த குடும்பம் எவ்வளவு ஆசீர்வாதம். உங்கள் ஆசீர்வாதங்களை சாபமாக்கி அப்படின்னா ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போய் தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் இருக்கும்போது நம்ம குடும்பத்துல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே சாபமா மாறிடுது. ஏன்னா இயேசு கிறிஸ்து இல்லாத வீட்டுக்குள்ளே, தேவனுடைய பிரசன்னம் இல்லாத வீட்டுக்குள்ளே, தேவனுடைய மகிமை இல்லாத வீட்டுக்குள்ளே சத்துரு உள்ள வருவாம்ல. அதனாலதான் பிரச்சனை, அதனாலதான் பிசாசு போராட்டம், அதனாலதான் தூங்கும்போது கெட்ட சொப்பனம் வருது, தேவையில்லாத தரிசனம், வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னா என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் தேவனோடு தொடர்புல இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம இருந்தால் கண்டிப்பா ஆசீர்வாதம். ஆம், நீங்கள் இதை சிந்தியாமல் போனதினால் அவைகளை சபித்தேன். எதை சிந்திக்கல அப்படின்னா தேவனுக்கு மகிமை செலுத்தணும் அப்படின்னு சிந்திக்கல, அதனால சபித்தேன் அப்படிங்கிறது. அப்போ ஒரு குடும்பத்திலே கர்த்தரை தேடணும், தேவனுக்கு மகிமை செலுத்தணும், தேவனை நம்ம முன்னிறுத்தும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். தேவனை மறந்து தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாத குறைவு ஆரம்பிக்கும். இதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்தால் நம்ம குடும்பம் இன்னைக்கு இல்லை என்னாலும் ஆசீர்வாதமா இருக்கும். இறைவனுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இரவு நேரத்திலே இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள் அர்ப்பணிக்கிறோம்.
என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம். இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து, பண்டக சாலை திறந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதிக்கிறோம். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள் இணைந்திருக்குங்க. உங்களோட வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும், தேவ சித்தத்துக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் இரவனத்திலே இருதயத்துக்குள்ள எந்த பாரத்தோடு இருக்கிறாங்களோ அந்த பாரத்தை நீக்கி போடுங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும். எங்களோட வாழ்க்கையில குறைகள் எல்லாம் மன்னித்து ஆசிர்வதிங்க, மன்னித்து ஆசிர்வதிங்க. பலகணிகளை திறந்து ஆசிர்வதிங்க, பண்டகசாலை திறந்து ஆசிர்வதிங்க. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ குறைகள் குற்றங்கள் உண்டு, மன்னித்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளை மன்னித்து ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, மன்னித்து ஆசீர்வதிங்கப்பா. சில தேசத்துக்குள்ளே இதயத்துக்குள்ள பாரத்தோடு இருக்கிறாங்கப்பா. இந்த பாரத்தை நீக்கி போடுங்க, பாரத்தை நீக்கி போடுங்க, பாரத்தை நீக்கி போடுங்க. கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்க வாழணும், கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்க வாழணும். நைட் நேரத்துல நிறைய குடும்பத்துக்குள்ளே தடுமாற்றம். கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா, கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா. இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளை மனம் திரும்ப சொல்றீங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில சமாதானத்தை கட்டளடுங்கப்பா, ஆசீர்வாதத்தை கட்டளடுங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. பலகணிகளை திறந்து ஆசிரியங்கப்பா, பண்டகசாலை திறந்து ஆசிரியங்கப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசிரியங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. இன்பமான தூக்கம் தாங்க, அதிக அளவில் எழுப்பிடுங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு எந்த குடும்பத்தில் இணைந்துக்காங்களோ பூர்ண சுகம் தாங்கப்பா, பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா, பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா, பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கும் ஆரோக்கியம் கட்டடுங்க, தீர்காயுஸ் தாங்க. பலவீனத்தை எல்லாம் நீக்கி போட்டுருங்க. எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கையில எந்த காரியத்துல இதயத்துக்குள்ள பாரத்தோடு இருக்காங்களோ அந்த பாரத்தை எல்லாம் நீக்கி போடுங்க. சரீரத்துல சோர்வு, பலவீனம், எந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தீங்களே உண்மை அழைக்கிறோம். நம்முடைய தழும்புகளால சுகமானில் என்று வேதம் சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இரவு நேரத்திலே எங்க கூட நீங்க தங்கிருங்க. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட் டிரைவிங் லைன்ல இருக்காங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்க, கர்த்தர் வேலை அடைங்க. நைட் நேரத்துல எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல வேலை பார்க்குறவங்களோ, எந்த இடத்துல டிரைவிங்ல போயிட்டுருக்காங்களோ, எந்தெந்த குடும்பம் டிராவலிங்ல இருக்கோ எல்லா குடும்பத்துக்கும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினுடைய பாதுகாப்பு இறங்கி வரட்டும்பா. முன்னும் பின்னுமாக தேவ தூதர்களை நிப்பாட்டுங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியத்திலையும் அப்பா சிக்கிகளோட கர்த்தர் வேலை அடைங்க, கர்த்தர் வேலை அடைங்க, கர்த்தர் வேலை அடைங்க, கர்த்தர் வேலை அடைங்க, கர்த்தர் வேலை அடைங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல கடன்ல கஷ்டப்படுறாங்கப்பா. அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க, கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா, கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. எல்லா குடும்பமும் சமாதானமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்குங்க, தாய் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்கப்பா, பரம வைத்தியர் கூட இருங்கப்பா. வாலிப பிள்ளைகள் இணைந்துக்காங்கப்பா. ஏற்ற துணையை தாங்க. வாலிப வயசுல ஒன்று சிறு சிறு நினைன்று வேதம் சொல்லுது. அப்போ அந்த கிருபை தாங்க, அந்த கிருபை தாங்க, அந்த கிருபை தாங்க, அந்த கிருபை தாங்கப்பா, அந்த கிருபை தாங்கப்பா, இந்த கிருபை தாங்கப்பா, இந்த கிருபை தாங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா. சில குடும்பத்துல விக்கிரத்துல போயிட்டாங்கப்பா. சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் பல பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. அந்த குடும்பங்கள் மனம் திரும்பணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்வீங்களா? உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும்
கர்த்தர் வேலையடைங்க. பொருத்தனை பண்ணி இரவு மூலமா ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும், பரிபூர்ணமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும். தேவன் அருளி அப்போ மினிஷன் மூலமா இணைந்துக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துக்காங்கப்பா. உங்களோட வாழ்க்கையில என்னென்ன காரியத்திலே குறைகள் இருக்கோ அந்த குறைகளை மன்னிங்க, 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 மன்னித்து ஆசிர்வதிங்க. ஜெபித்த எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும். உங்களோட இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து அதிகாலவில் உடைய பாதவில்லை கண் விழிக்க கத்த கிருபை செய்யும். என்னோட ஆவி உங்களுடைய கரத்தில் அனுப்பிடும். கத்தர் பொருட்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் உமருகே சுற்றும் இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மன்னோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தினம்தோறும் அதிகாலையில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். 9363064181 என்ற நம்பர்கள் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.